வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். வரக்கூடிய மாதங்களில் டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்பிசி கிளாஸ் நான் படிக்கணும், டிஎன்பிசி போஸ்டிங்கில் போகணும். ஆனால் என்னால் டேரெக்டாக போய் ஆஃப்லைனில் படிக்க முடியாது. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது, ஒரு ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் போக போகுது, ஆன்லைனில் மென்டார் செஷன் எப்படி போக போகுது, அதை தாண்டி ஆன்லைனில் நான் எப்படி டெஸ்ட் எழுத போகிறேன், இதற்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்காகவே நம்மளுடைய டிஎன்பிசியில் உங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க. என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை ஜனவரி 18ஆம் தேதி இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. மாலை 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கணுமோ அதில் நீங்கள் உங்களுக்கான லிங்க் அனுப்புவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிசியில் தமிழில் ரொம்ப முக்கியம். அதில் பொது தமிழில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழுங்கிறது குறிப்பாக அதில் இருந்து அதிகமான கேள்விகள் வரும்னு எல்லாமே தெரியும். 50 கேள்விகள்லேருந்து 60 கேள்விகள் பக்கம் வரப்போகுது. அதில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல, பாக்ஸுக்குள்ளே இருக்கும்ல, அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பழைய கேள்வித்தாள்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து மோஸ்ட்லி நிறையா கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அதிகமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 இது எடுத்துகிட்டு போகிறேன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கட்டாயம் இதிலேருந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நூல்வெளி யாரை பற்றி கொடுத்துருக்காங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி கொடுத்துருக்காங்க. யாரை பற்றி கொடுத்துருக்காங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய தேர்வுகளில் முதல் கேள்வியாகவே இவரை பற்றி இருக்கும். சரியா? கணிச்சாறு. ஆனால் கட்டாயம் இந்த வாசிப்பு உங்களுக்கு ரொம்ப அவசியம். சரியா? தமிழ் பாட புத்தகத்தில் 9th 10th குறிப்பாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே ரொம்ப முக்கியம். முதலாவது நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், சரியா, 10th 9th பார்த்துருவோம். அதற்கடுத்து 6th 7th 8th நம்ம வரலாம். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தனியாகவே நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. கணிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது. நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தலைப்பில் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதே மாதிரி முந்துற்றும் யாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து தென்மொழி தமிழ் சிட்டு அதிகமான தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காருல்ல, அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். கடைசியாக நடந்த குரூப் 2ல கேட்ட கேள்வி. குரூப் 2ல இது கேட்டிருப்பாங்க. சரியா? என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்கிறல, நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். நிறைய கேள்விகள் இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்தே வந்திருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம படிக்கணும்ல, அதுலேருந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துச்சுன்னா நல்லது தானே. அடுத்து இவர் வேறு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவர் எழுதிய நூல்கள் எதனாலும் கேட்கலாம். உலகியல் 100 எழுதினது யாரு? பாவிய கொத்து எழுதினது யாரு? நூறாசிரியம் எழுதினது யாரு? என் சுவை 80 எழுதினது யாரு? மகபுகு வஞ்சி எழுதினது யாரு? பள்ளி பறவைகள் எழுதினது யாரு? இது கண்டிப்பாக கேட்கலாம். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளன. சரிங்களா? தமிழுக்கு கருவூலமாய், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய எது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரெஷரி ஆஃப் த தமிழ்னு சொல்லுவாங்க. திருக்குறளுடைய மெய்ப்பொருள் உரைன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது யாரை பற்றி பார்க்க போகிறோம்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறுனா யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மொழி ஞாயிறு என்பவர் யாரு? தேவநேய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன இடம்பெற்றிருக்கு? தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையில சுருக்க பகுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எந்த நூலில் எழுதியிருப்பாருன்னா சொல்லாய்வு கட்டுரைன்னு சொல்லக்கூடிய நூலில் எழுதியிருக்காரு. சரியா? ரைட், ஓகே. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. மாணவர்களுடைய புரிதலுக்காக சிலது எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. ஓகே. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். இது தேர்வுகளில் அதிக அளவில் கேட்டிருக்காங்க.
2023 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தேர்வுகளில் குறிப்பாக குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மொழிஞாயிறு தேவனைய பாவாணன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதற்கு அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்கிறார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இவர் தான் தமிழ் அதற்கு தலைவராக இருந்தது. மாற்றி கூட ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? மாற்றி கூட ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கண்டிப்பாக பாரதியார் ரிலேட்டடாகவோ பாரதிதாசன் ரிலேட்டடாகவும் கேள்வி இல்லாமல் இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். அதில் புத்தகத்தில் என்ன இருக்குது, அதிக அளவில் முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பாங்க? புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த கேள்விகள் எடுத்துகிட்டு வரதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதியில் நிற்க, சரிங்களா, நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. பாரதியார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எட்டயபுர ஏந்தலாக இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா எட்டயபுர ஏந்தல்னு சொல்லுவாங்க. எட்டயபுர ஏந்தல்னு இவருக்கு இன்னொரு பேர்னு சொல்லுவாங்க. ஓகே, கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். அப்ப இந்த கேலி சித்திரம், கருத்துப்படம், கார்ட்டூன் சொல்றோம்ல, இதை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தேர்வுகளை கேட்கலாம், கேட்டிருக்காங்க. சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். சரிங்களா? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதே மாதிரி பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியிருக்காரு. குயில் பாட்டு இது ரொம்ப முக்கியமானது. குயில் பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தப்பு பண்ணிடாதீங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, அதே மாதிரி பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதுவும் எக்ஸாமில் கேட்டாங்க. 2023 நடந்த தெருவில் இந்த புதிய ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் ஈஸியானதான், ஆனால் தெருவில் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இது குழந்தைகளுக்காக இது படிச்சிருப்பார். அடுத்து இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்காரா, துணை ஆசிரியராக இருந்திருக்காரான்னு சொல்லி பார்க்கணும். அதில் இந்தியா அதற்கும் சுதேசமித்திரன் அதற்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர். பாட்டுக்குறு புலவன் பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியையே இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாரதியார் சம்மந்தமாக எவ்வளவு ஒரு ஆசிரியர்கள் சம்மந்தமாக நம்மளுக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது நூல்வெளி, நூல் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சங்க இலக்கியங்கள்லாம். அதில் 10 பாட்டில் ஒரு நூல் தான் முல்லைப்பாட்டு. நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, 10 பாட்டில் இந்த நூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த முல்லைப்பாட்டு சம்பந்தமாக கேள்விகள் தேர்வுகளில் கேட்பாங்க. புரிஞ்சதா? இது 103 அடிகளை கொண்டது. மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு? 103 அடிகள் இதில் முல்லைப்பாட்டில் இருக்கு. ஓகேவா? 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அந்த பாடப்பகுதியில் மொத்தம் 103 அடிகள் இருக்குல்ல, அதில் முதல் அடியிலிருந்து 17ஆம் அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டது? ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. ஆசிரிய பானா உங்களுக்கு ஓசை என்ன வரும்? அகவலோசைன்னு சொல்லக்கூடியது வரும். அகவலோசை, அகவலோசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. ரைட். எந்த நிலத்தை பற்றி பாடியிருப்பாங்க முல்லைப்பாட்டில்? முல்லை நிலத்தை பற்றி தான் பாடியிருப்பாங்க. முல்லை மலர், சரிங்களா, பிடவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மடம்னு அந்த முல்லையில் இருக்குல்ல. அடுத்து முல்லை நிலத்தை பற்றி தான் அந்த படத்தில் இந்த பாடப்பகுதியில் பாடியிருக்காங்க. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுதான். 10 பாட்டு நூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 10 நூல் இருக்குது. அதில் மிகவும் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. அதிக அளவில் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு தான். அதிக அளவில் அடிகள் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மதுரை காஞ்சி. அது எவ்வளோ அடிகள் இருக்கும்? 782 அடிகள் இருக்கும். மதுரை காஞ்சி பொறுத்துக்கிட்டீங்கன்னா 782 அடிகள் இருக்கும். ஓகேவா? ரைட். இதை யார் எழுதியிருப்பா? முல்லைப்பாட்டு யார் எழுதியிருப்பானா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். எக்ஸாம்பிள் எதுவும் கேட்ட கேள்வி பாருங்க. ஒரு இந்த பாடப்பகுதியில் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வரிகளும் ரொம்ப முக்கியம்.
சரிங்களா? பாருங்க, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. நீங்க கடைசியாக நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் இல்லாதது என்னன்னு சொல்லி கேட்பாங்க, 8 தொகை நூல்களில் இல்லாதது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் வரும். எத்தனை அடிகள் அது உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? நம்ம பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன பாவால் இயற்றப்பட்டது? சரிங்களா? இப்போ கலித்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலிப்பாவால் இயற்றப்பட்டது. கலித்தொகை பொறுத்தீங்கன்னா கலிப்பாவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். முல்லைப்பாட்டை பொறுத்தளவு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. எந்த நிலத்தை பற்றி பாடுறாங்க? முல்லை நிலத்தை பற்றி. முல்லை களி படிச்சிருப்பாங்க. எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தது மறுப்பு, கலைஞர் பலர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுதான். 10 பாட்டில் அதிக அடிகளை உடைய பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு. இது யார் எழுதியிருக்கா? நப்பூதனார் எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காசி நகரத்தின் பெருமையை குறிக்கக்கூடியது. காசி நகரத்தின் பெருமையை குறிக்கக்கூடியது. அதாவது இந்த நூல் எழுதினவர், இந்த நூல் காசி காண்டம் சொல்லக்கூடிய தலைப்புல இருந்து வந்திருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். காசி காண்டம் சொல்லக்கூடிய தலைப்புல வந்திருக்கும், அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். காசி நகரத்தின் பெருமையை கூறுகின்ற நூல் காசி காண்டம். காசி காண்டம் என்ற நூல் காசி நகரத்துடைய வரலாற்றை குறிக்குதா, காசி நகரத்தின் பெருமையை குறிக்குதா? ரொம்ப முக்கியம். பெருமைகளை குறிக்கக்கூடிய நூல். எக்ஸாம்பிள் கேட்கலாம் ஒருவேளை. சரியா? இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. நூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? பெண்களுக்கு உரித்தான பண்புகள் என்ன, வாழ்வியலுக்கான நெறிகள் என்ன, இல்லறம்னா என்ன, அதே மாதிரி மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, இது சம்பந்தமா இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் பாடப்பகுதியாக நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா இல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லொழுக்கம் கூறியிருக்காங்க. அதில் 17வது பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா பாடல் பகுதி நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்து முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். ரொம்ப முக்கியமானது. காசி காண்டம் இயற்றியது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஃபர்ஸ்டே நீங்க எழுதிக்கிறணும். அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியன். ஓகேவா? இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை ரொம்ப முக்கியம். நருந்தொகை, அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? வெற்றி வேட்கை. அப்படி இல்லாட்டினா வெற்றி வேட்கையை இயற்றுனது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அதிவீரராம பாண்டியன். சரிங்களா? காசி காண்டம் நிறையா, காசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் இந்த ஹரிச்சந்திர மயான கண்டம் நாடகம்னா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹரிச்சந்திர மயான கண்டம் நாடகம் வந்து காந்தி, மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த நாடகம் சொல்லுவாங்க. அதில் சத்தியகீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வரும். சத்தியகீர்த்தி அந்த காரணத்தினால தான் சத்தியகிரகான்னு சொல்லி பேர் கூட வச்சிருப்பார். சத்தியகீர்த்தி மயான காண்டத்தில் ஹரிச்சந்திரனுக்கும் சத்தியகீர்த்திக்கு நடந்தது அந்த காசியில் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மயான காண்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மயானத்தை பற்றிய அதில் 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டு இருக்கும், நிறையா நற்கருத்துக்கள் கூட அதில் சொல்லியிருப்பாங்க. சிறந்த அறக்கருத்துக்களை இது எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இருக்குண்டு. ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் கேட்கலாம். சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை உடையவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை உடையவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இவர் இயற்றிய வேற நூல்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். சரிங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க 18 புராணத்தில் லிங்க புராணம் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், அதே மாதிரி கூர்ம புராணம் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், இதெல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காரு? இந்த அதிவீரராம பாண்டியன் எழுதியிருக்காரு. அவருக்கு இன்னொரு பேர் சீவலமாறன். அப்போ இதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னு பாருங்க. சரிங்களா? காசி நகரத்துடைய பெருமைகளை கூறக்கூடியதான் காசி காண்டம். நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இல்லொழுக்கங்கள் பற்றி கொடுக்கக்கூடிய பாடப்பகுதி தான் நம்மளுக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த காசி காண்டத்தில் என்னென்ன பற்றி சொல்கிறாங்க, மனிதனுக்கான வாழ்வியல் நெறிகள், ஒரு பெண்களுக்கான பண்புகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. முத்து குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அதிவீரராம பாண்டியர் தான். சரிங்களா? இவருக்கான இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சீவலமாறன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நருந்தொகை, வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் படைத்த நூல்? இந்த அதிவீரராம பாண்டியன் படைத்த நூல் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்கை, நருந்தொகைன்னு சொல்லக்கூடியது. இதே அதிவீரராம பாண்டியன் படைத்த மற்றொரு நூல்கள் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா வாயு சம்கிதா, லிங்க புராணம், அதே மாதிரி கூர்ம புராணம், நைடதம், இது எல்லாமே இவர் படைத்த மற்ற நூல்கள்னு சொல்லி வரும். இதெல்லாம் நீங்க தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு படிக்கணும். இதெல்லாம் தனித்தனியா எழுதி வச்சுக்கிட்டு படிக்கணும். கட்டாயம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த உங்களுக்கு பாக்ஸ் கன்னட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பாக்ஸ் கன்னட தெளிவாக படிங்க. பாக்ஸ் கன்னட அவசரப்பட்டும் படிக்காதீங்க. ஒரு 4 படித்தாலும் கரெக்டாக அதற்கான ஒரு பாயிண்டாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதை நீங்கள் ரீட் பண்ணலாம். ஒரு 5 லைனோ 10 லைனோ நீங்கள் படிச்சுட்டு அந்த 10 லைன்லேருந்து 3 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
20 லைன் படித்தா அதுலேருந்து 5 பாயிண்ட் தான் கிடைக்கும், 10 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த பாக்ஸனில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட் தான். சரியா? இதே போன்ற வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோலையும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.